முதல்ல வரவேற்பு கொடுத்த அத்தனை குழந்தைகளுக்கும் அவங்களுடைய அன்புக்கும், அவ்வளவு அன்பாக அவங்க கலைத்திறமையோடு என்னை வரவேற்றதுக்கும், அவங்கள ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா பின்னாடி ஒரு குரூப்பு, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றி. அந்த ரெண்டு சின்ன குழந்தைகள் அப்படி ஒரு முகத்தில் ஒரு இன்டென்ட் லுக்கு, இந்த பக்கம் பார்க்கல அந்த பக்கம் பார்க்கல, அந்த பூவை எடுத்து அப்படியே போட்டுட்டே வந்தது. நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு நகர வேண்டியது. அந்த மாதிரி தான் நாம் இருக்கணும். அதாவது அந்த பூஜை பண்ணச்ச அந்த குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டீங்க, அந்த வேலையில் அவ்வளோ ஒரு மும்முரம், அவ்வளோ ஒரு தீவிரமாக இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கல, அந்த வேலையை முடிச்சே ஆகணும் அவங்களுக்கு. அது வரல முடிச்சுட்டு தான் போனாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. நான் நினச்சினேன் நாம் பூஜை பண்ணால் இப்படி தான் இருக்கணும், நம்ம அனண்டை இரண்டை பார்க்கக்கூடாது. அனண்டை இரண்டை பார்க்குறது ஒன்று, மனசில் அனண்டை இரண்டை போயிட்டே இருக்கிறது ஒன்று இல்லையா. அது எல்லாமே இல்லாமல் ரொம்ப அழகாக அவங்கெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான வரவேற்பு. இதை விட ஒரு அன்பு தான் முக்கியம். நீங்கள் ஒரு ஆத்மார்த்தமான அன்போடு வரவேற்கிறது, அது எப்படி வரவேற்றாலும் அது தனி சிறப்பு. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த ஆத்மார்த்தமான நன்றி. இன்னொன்று இந்த பாதத்தை துடைக்கிறது, பாத பூஜையெல்லாம் தேவையில்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரே பகவான் தான் யோகிராம் சுரத்குமார். அவர் பாதத்தை நம்ம பிடிச்சிக்கணும். யாராக இருந்தாலும் அவர் ஒருத்தர் தான். மை ஃபாதர் லோன் எக்ஸஸ்ங்கிறார் இல்லையா. அப்புறம் எனத்துக்கு பாத பூஜையெல்லாம் மிச்சவங்களுக்கு அவரோட பாதத்தை தானே நம்ம பிடிச்சிக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அன்பாக வாங்கன்னு கூப்பிட்டிங்கன்னா அது போகிறோம் இல்லையா. நீங்கள் வாங்கன்னு கூப்பிட. நான் என்ன போட்டிருந்தேன்னா, கணேஷ் கிட்டக்க ஒரு ஷ்ரைன்லேயே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும், குவைட்டாக போகணும். நான் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தான் வரேன் அந்த ஒரு ஷ்ரைனுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதனால் தப்பாகவும் நினச்சிக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். அந்த பாதமெல்லாம் தேவையில்லை. பகவான் எழுத்தாப்புல யாராவது பாதத்தெல்லாம் கழுவி விடுவோம்மா நம்ம. சொல்லுங்கள் பார்ப்போம், நீங்கள் பண்ணுவீங்களா? நீங்கள் அங்கே ஆசிரமம் வரைச்சினா ஒருத்தர் பாதத்தையும் கழுவிட என்ன பண்ணுவீங்க? விடுவீங்களா? இல்லையா. இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வேணுங்கிறது பகவானுடைய பாதம், பகவானுடைய நாமம் இல்லையா. நீங்கள் எழுதி போட்டிருக்கு, நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தால் பிரார்த்தனைகள் ஏதும் தேவையில்லை, நாமமே எல்லாவற்றையும் செய்யும். அதை செய்யும் இல்லை, எல்லாவற்றையும் செய்யும். இப்போது எப்படி நாமம் செய்யும்? பிரார்த்தனைகள் ஏதும் தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரார்த்தனைன்னு தனியாக பண்ண வேண்டான்னு அர்த்தம். நாமம் சொல்லி கொண்டிருக்கும்போது பிரார்த்தனைன்னு தனியாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நான் அங்கே வரவங்கிட்டலாம் என்ன சொல்லுவேன்னா, நாமத்தை சொல்லும் பொழுது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு பிரார்த்தனை எடுத்துக்கோங்க, அட் ஏ டைம் ஒரு பிரார்த்தனை எடுத்துக்கோங்க. அந்த பிரார்த்தனை நமக்கு ஏதோ ஒரு காரியம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கு ஒரு பூர்த்தி வேணும், ஒரு காரிய சித்தி வேணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. நமக்கு மனசில் ஒரு இது இருக்குது, ஒரு சங்கல்பம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, அது தீரணும்னு வேண்டிக்கிறோம். அப்போது நம்ம பிரார்த்தனை பண்ணுறது நமக்காக தான். சுவாமிக்கு நம்ம மனசில் இருக்கிறது தெரியும். நம்ம அந்த பிரார்த்தனையை பண்ணும் பொழுது ஒரு தீவிரம் வரும். ஏன்னா நமக்கு அது வேணும் இல்லையா. அந்த தீவிரம் ஒரு நாமம் சொல்லும் பொழுது அதை உணர்ச்சி பூர்வமாக சொல்லச்சே அதுக்கு இருக்கிற சக்தியே தனியாக இருக்கும். நம்ம நிறைய நேரம் சொல்கிறோம்ல, சும்மா நாமத்தை ட்ரையாக சொல்லிட்டு இருக்கோன்னு. அந்த ட்ரைனஸை போக்குறதுக்கு தான் அந்த இடத்துல பிரார்த்தனை. நாமத்தை சொல்லும் பொழுது நான் ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன், எனக்கு அது கண்டிப்பாக வேணும் பகவான், நீங்கள் இதை நடத்தி கொடுத்தே ஆகணும் பகவான் அப்படின்னு நம்ம வேண்டும்போது ஒரு உணர்ச்சி பூர்வமாக வேண்டிக்கிறோம். நாமத்தை அந்த உணர்ச்சி பூர்வமாக வேண்டிகிட்டே நாமத்தை சொல்லும் பொழுது நாமத்துக்கு சக்தி இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் உள்ளே போகும்பொழுது தெரியும். அந்த அந்த தபஸில் ஒரு ஸ்டேஜில் வரும்பொழுது அது வெளிப்படையாக ஒரு ஒளியாக தெரியும். கண்ணுக்கு ஒரு ஒளியான ஒரு உணர்வாக தெரியும். அப்போ அந்த சக்தி பெருகிறது பார்க்க முடியும். அதனால் நாமத்தை சொல்லும் பொழுது உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக நம்ம சொல்லும் பொழுது, அதாவது பிரார்த்தனையோடு சொல்லும் பொழுது அந்த நாமத்தினுடைய சக்தி அதிகமாகுது. அதே மாதிரி நிறைய பேர் சேர்ந்து சொல்லும் பொழுதும் அவ்வளவு சக்தி, அப்பேற்பட்ட ஒரு ஒளி கிளம்புறது. அந்த ஒளி கிளம்பி அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் தொடருது. அந்த ஒளி தொடர்றதுங்கிறது சுவாமி அவர் கையால் தொடர்றது தானே. அதனால்
அந்த நாமத்துக்கு ஏற்கனவே ஒரு பெரிய மகிமை இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம கிளப்பணும் இல்லையா? நாம் சொல்கிற விதத்தில் தான் அந்த சக்தி கிளம்பும். நம்ம உணர்ச்சி பூர்வமாக சொல்லும் பொழுது அதிக சக்தி கிளம்புறது, நம்முடைய காரிய பூர்த்தியும் நடக்கிறது. இப்போது எதனால் அப்படின்னா, நம்ம நாமம் திரும்ப திரும்ப நான் எல்லாருக்கிட்டையும் இதான் சொல்லின்னு வரேன். ஒரு நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய பகவான் சொல்லியிருக்கார், அந்த இடத்துல அந்த க்ஷணமே நாமே பிரசன்னமாயிடுறார். நான் யோகி ராம் சரத்குமார்னு சொல்லிட்டேன்னா அந்த அவர் நிற்கிறார், என் பக்கத்தில் நிற்கிறார், எனக்குள்ளே இருக்கார், வெளியில் இருக்கார். ஒரு உணர்வாக அப்படியே இருக்கார் அவர். அந்த உணர்வு நம்மால் உணர முடியலைனாலும், நம்முடைய ஊனக்கண்ணால் அவரை பார்க்க முடியலைனாலும், அவர் இருக்கிறது சத்தியம். நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப, இது சத்தியம். இது சுவாமி சொல்லியிருக்கிறதுனால மட்டும் சத்தியம் இல்லை, அனுபவபூர்வமாக சொல்கிறேன், அது சத்தியம். அவர் ஒன்றுமே இல்லை, ஒரு பேப்பர் எடுத்து யோகி ராம் சரத்குமார்னு எழுதிட்டு திரும்ப எழுதிட்டிங்கன்னா அந்த இடத்துல சுவாமி வந்து உட்காந்துடுறார். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறதெல்லாம் அவருடைய சன்னதியில் எழுதுறீங்க. அதனால் இதை நம்ம நம்பணும். இப்போ எனக்கு ஒரு அனுபவமாக அது தெரியலன்னா நான் என்ன பண்ணணும்? அனுபவமாக தெரிஞ்ச ஒரு பெரியவங்க சொல்கிறதுல நம்பிக்கை வைக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நமக்கு எல்லாருக்குமே நாமம் சொன்னால் உதவி கிடைக்கிறது தெரிகிறது, வழிகாட்டுதல் தெரிகிறது, பாதுகாப்பு கிடைக்கிறதும் தெரியுது. இது அனுபவபூர்வமாக எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? அதனால் அந்த நாமம் சொல்லும் பொழுது நாமியோட ப்ரெசன்ஸ் இருக்குது. நாமி அந்த இடத்துல அப்படியே உடனே பிரசன்னமாகி இருக்கார் அப்படிங்கிறது இன்னும் அனுபவபூர்வமாக நிறைய பேருக்கு ஆகலை. ஆனால் கூட அந்த நாமத்தை சொல்லச்சே நமக்கு ஒரு காரியம் கை கூடுறது இல்லையா? இப்போ ஒரு காற்று இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அந்த காற்றுல ஒரு மரம் ஆடும்பொழுதோ ஒரு துணி ஆடும்பொழுதோ அந்த காற்று இருக்குதுன்னு தெரியுது. அந்த மாதிரி நமக்கு காரியங்கள் நடக்கும் பொழுது இது பகவானுடைய கருணையினால் நடக்கிறது. பகவான் இருக்கார், பகவான் எங்கள் கூடவே இருக்காருமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால் பகவான் நமக்கு சூக்ஷமாக அவருடைய இருப்பை உணர்த்துகிறார். இதுக்கு எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நாமம் சொல்லும் பொழுது, ஐயோ இப்போ நான் நாமம் சொல்கிறேன், சுவாமி என் கூட இருக்க, சுவாமி இப்போ நான் சுவாமிக்குள்ளே நான் உட்காந்துருக்கேன், எனக்குள்ளே சுவாமி இருக்க. நம்ம இது உடம்புன்னு நினச்சோன்னா நமக்கு உள்ளே சுவாமி இருக்க. சுவாமி ரொம்ப அகண்டமாக இருக்காருன்னா அவருக்குள்ளே தானே நம்ம இருக்கோம். இது ரெண்டும் உண்மை தானே? ஃபாதர் இன் ஆல் இன் ஃபாதர். அதனால் நமக்கு உள்ள பகவான் இருக்க, பகவானுக்குள்ளே நாம் இருக்கோம். ரெண்டுமே சத்தியம். அதனால் ஒரு நாமம் சொல்லும் பொழுதும் சுவாமி உங்கள் கூட இருக்கார் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, சுவாமி முன்னாடி எப்படி உட்காந்துப்போம், நம்ம எப்படி இருப்போம்? சுவாமி முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ நம்ம மனசு அண்ணன்ட போகாது. நம்ம ஈகோ இருக்கே, அது வாழை சுருட்டின்னு உட்காந்துருக்கும். அந்த மாதிரி சுவாமியுடைய இருப்பு நமக்கு தெரிஞ்சிடுத்துனா நம்ம மனசும் ஓரளவுக்கு அடங்கிடும், அண்ணன்ட போகாது. ஏன்னா அது போயிடுச்சுனாக்கா அந்த இருப்பு போயிடும். அதனால் எல்லாருமே அனுபவம் இருக்கோ இல்லையோ, அனுபவித்த ஒரு பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம சுவாமி சொல்கிறார், அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறாருன்னா, when you call out to Rama is instantly present. அந்த க்ஷணமே அவர் ப்ரெசண்ட் ஆகிடுறார். அதனால தான் அப்போ அவர் பகவான் ப்ரெசண்ட் ஆகிட்டோன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, நம்ம மனசில் இருக்குது. நம்ம எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது, அவருக்கு தெரியாது. அவர் கண்ணில் தப்பாத எண்ணமே கிடையாது. நம்ம எண்ணங்கள்லாம் அவர் காதால், நம்ம எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு இரைச்சல் உண்டு, ஒரு சத்தம் உண்டு. அந்த எண்ணங்களெல்லாம் அவர் காதால் கேட்குறார். உணர்னான்னு சொல்கிறத விட காதால் கேட்குறார், நம்மளை கண்ணால் பார்க்குறார், அவருக்கு எல்லாமே தெரியுது. அதனால தான் தனியாக பிரார்த்தனைன்னு ஒன்று பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. சன்னதி ஸ்ட்ரீட்டில் ஒரு சமயம் அந்த இதில் நேற்று கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு சமயம் அந்த வராண்டாவில் நாங்கள்லாம் உட்காந்துருக்கும் பொழுது டாக்டர் கனகவேல் ராஜன் அங்கே உட்காந்துருந்தார், நானும் அங்கே உட்காந்துருந்தோம், 2 பேரும் ப்ரொஃபஸர்ஸ். நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டுக்கேன், எத்தனை சுவாமி கூட இருந்தாலும் அவர் கூட இருக்கிறது போக மாட்டேங்கிறது நமக்கு. ஏன்னா அவரை விட்டு வரும்பொழுது ரொம்ப பிரியா விடையாக இருக்குது, திரும்ப நம்ம உள்ளே போக மாட்டோமா அப்படின்னு தோணும். ஆனால் சுவாமி என்ன பண்ணுவார், இழுத்து அந்த கதவை ஃபேமாக சாத்திடுவார். நம்ம திரும்பினா கூட கதவை திறக்காதுங்கிற மாதிரி. அந்த மாதிரி இருப்பேன். அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டுக்கேன், நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சுவாமியுடைய தரிசனம் கிடைக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு உள்ளுக்குள்ளே முணுமுணுத்துருக்கேன், கிரம்பிள் பண்ணிட்டுருக்கேன். அந்த மாதிரி அவருக்கு முந்தின தடவை ஒரு 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணினோம். ஆனால் அந்த சமயத்தில் சுவாமி எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது. அதை அவர் நினச்சின்னு உட்கார்ந்துருக்காரு நினைக்கிறேன். அவர் என்ன மனசில் நினச்சாரோ அந்த சமயத்தில் பகவானுக்கு தான் தெரியும். ஆனால் அவர் ஒரு லெட்டரை எழுதினார்னு பகவான் என்கிட்ட சொன்னார்.
அவர் வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட சுவாமி சொல்கிறார், இந்த மாதிரி அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னார். ஆக 2 படித்தவங்க சுவாமிகிட்ட ரொம்ப நேரம் இருந்த நாங்கள் 2 பேரும் அது போகிறலன்னு முணுமுணுத்துருக்கோம். அங்கேருந்து ஒரு காய்கறிக்காரி வந்து அவர் கூடையை வேறு எடுத்துன்னு இப்படி சைடில் அப்படி வச்சுன்னு வர அவர் வந்து வாக்கிலன்னு இப்படி பார்க்குற அந்த உங்கள் எல்லாருக்கும் தெரியலையா கிரில் கேட் இருக்கிறது, அந்த கிரில் கேட் வழியாக இப்படி கொஞ்சம் அரை இருட்டாக இருக்கும் அந்த வராண்டா, இப்படி 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 பார்க்குறா. சாமி இங்கேருந்து ஒரு ஒரு கத்துறார், என்ன நீ சும்மா சும்மா வந்து இந்த பிச்சைக்காரனை தொந்தரவு பண்ணுற, எதுக்கு இந்த மாதிரி இந்த வராத அப்படின்னு சொல்கிறார். உடனே அவ சொல்கிறா, ஐயா சாமி நான் உன்னை பார்க்கவா வந்தேன், நீ என்ன பார்க்கணுன்னு நான் வந்தேன், நீ இப்போ என்னை பார்த்துட்ட. அவளுக்கு எப்பேற்பட்ட ஞானம் இல்லையா? நீ என்னை பார்க்கணுன்னு வந்தேன் சாமி, நீ இப்போ பார்த்துட்ட, அது போகிற எனக்கு அப்படின்ட்டு டக்குன்னு நடந்துக்கிற. எனக்கு அது அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சு. இது ஞான பூமி திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாள். ஒரு காய்கறி விற்கிறவளுக்கு அந்த ஞானம் இருக்குது. அந்த ஒரு பார்வை, ஒரு மகாத்மாவோட ஒரு பார்வை போகிறோம். அன்றைக்கி வந்து அவள் என்ன, எனக்கு இந்த நாள் போகிறோம் சாமி, இந்த நாளைக்கு இது போகிறோம் அப்படிங்கிற. அப்போ அன்றைக்கி வந்து அவளுக்கு நல்லா விற்கும் போல இருக்குது அந்த காய்கறியெலாம். அதனால் நீ என்ன அதுவும் எப்படி சொல்கிறா, முதல்ல சொல்லிச்சு நான்லாம் திடுக்கிட்டு போயிட்டேன். ஐயா சாமி நான் ஒன்றை பார்க்கவா வந்தேன் அப்படிங்கிற. அடுத்து ஒரு குண்டை தூக்கி போடுறேன், நீ என்னை பார்க்கணுன்னா சாமி நான் வந்தேன், நீ என்னை பார்த்துட்டியே, இது போகிற எனக்கு, என்னோட நாள் ஓடிடும் அப்படின்ட்டு போயிட்டேன். அப்போ எவ்வளோ பெரிய சுவாமி வாயை திறந்து எதுவும் சொல்லலை, அவளை திட்டுற அந்த திட்டத்தில் அவ்வளோ ஞானம் இருக்குது. அந்த ஒரு சின்ன லீலை தானே, அவர் நடத்தலைன்னா அந்த லீலை நடந்திருக்காது. படித்த 2 பேர் உட்காந்துட்டு முணுமுணுத்துருக்கீங்க, படிக்காத ஒருத்திக்கு எவ்வளோ ஒரு ஞானம், என்னோட ஒரு பார்வை போகிறோங்கிறா. ஆக எதுனா நம்பிக்கை, அவரோட ஒரு பார்வை எனக்கு போகிறோம். நான் நாமம் சொல்லும் பொழுது அவர் என் கூட இருக்கார், அது போகிறோம் எனக்கு, அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். அதே சமயம் நம்ம பிரார்த்தனையோடு அது சேர்ந்து சொல்லும் பொழுது அந்த நாமம் சொல்கிறது உணர்ச்சி பூர்வமாக வரும், ஒரு ட்ரையாக இருக்காது. அதனால் அப்படி பண்ணும் பொழுது அந்த நாமத்தினுடைய சக்தி அப்பரிமிதமாக இருக்கும். பகவானும் நம்ம கூடவே இருக்கார், அவருக்கு நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்கள் என்னன்னு தெரியும், பிரார்த்தனைகள் என்னன்னு தெரியும். நாம் எத்தனை பிரார்த்தனை பண்ணாலும் நான் பார்த்துருக்கேன், சிலருக்கு டக்கு டக்குன்னு உடனே நடந்துடுறது, அப்படி ஒரு அற்புதங்கள் நடக்கிறது. சிலருக்கு ரொம்ப நாள் கழித்து தான் ஏதாவது நடக்குது. அப்போ என்ன அர்த்தம், நம்ம முயற்சியை செய்கிறோம், நம்மால் முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனையும் பண்ணிக்கிறோம், நாமமும் சொல்கிறோம். காரியம் ஏன் நடக்க மாட்டேங்கிறது? ஒன்று நம்ம சொல்லிக்கலாம், நம்மளோட கர்மம் வேணால் அதனால் பெருசாக இருக்குது, நம்ம சொல்கிற நாமம் போகிறல்ல அப்படிங்கிறது ஒரு உண்மை தான். ஆனால் சுவாமி ஒரு காரியத்தை எப்போ நடத்தி வைக்கிறாரோ அப்போ தான் சரியாக வரும். நம்மளுடைய பங்கு என்னென்னா, நம்ம நாமத்தை சொல்ல வேண்டியது, நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. கண்டிப்பாக சுவாமி இதை உரிய நேரத்தில் நிறைவேற்றி வைப்பார். சுவாமிக்கு தெரியும் எப்போ அதை நிறைவேற்றி வைப்பார்னு. நம்மளோட அவசரத்துக்கெல்லாம் அவர் வந்து வேலை செய்ய மாட்டார். அதை நிறையா வாட்டி நான் பல விஷயம் நிறையா குட்டு வாங்கியிருக்கேன் சாமிக்கிட்டக்க. அதனால் நம்ம நெருக்கடிக்கு நம்ம அவசரத்துக்கெல்லாம் பண்ண மாட்டார், ஆனால் கண்டிப்பாக பண்ணுவேன். எப்போ நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் ஒரு உதவி கேட்டாக்க நம்ம பண்ணுறோமா இல்லையா? நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுறோம். நம்ம சுவாமிக்கு எல்லாமே முடியும். அவர் தான் எல்லாம் வல்ல சித்தர். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் அன்றைக்கி காலம்புரை நாங்கள். எல்லாம் வல்ல சித்தர் இல்லையா, அவரால் எல்லாமே முடியும். ஆனால் அவர் சொல்லுவார், சுவாமி என்கிட்ட சொல்லுவார், இந்த உலகத்தில் ஒன்றுக்கு நிறைய எல்லாமே பிணைஞ்சு இருக்குது, ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு. அதனால் ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை நம்ம பூர்த்தி செய்யணுங்கச்சு, இந்த பக்கம் கொஞ்சம் அசிச்சோன்னா அந்த பக்கம் கொஞ்சம் பிச்சுக்கும், அந்த பக்கம் இது பண்ணோன்னா இந்த பக்கம் எதாவது போகும். அப்போ அவர் என்ன பண்ணோன்னா எல்லாத்தையும் ஒரு 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 இணைப்போட ஒரு காரிய சித்தி வரணுங்கிற அளவில் பண்ணணும். எந்த இடத்துலையும் எந்த ஒரு பிரேக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது பார்த்து பண்ணும் பொழுது சில சமயம் தாமதமாகும். ஆனாலும் கண்டிப்பாக அவர் நம்ம காரியத்தை பூர்த்தி செய்வார். அது அந்த சமயத்தில் நம்ம பொறுமையோட கண்டிப்பாக சுவாமி நமக்கு இந்த காரிய சித்தி பண்ணி தருவார் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து நாமத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணியே இருக்கணும். எத்தனை பேருக்கு எத்தனை காரியம் நடக்கிறது தெரியுமா? ஒருத்தர் வந்து சொல்கிறத பார்த்தாங்க திருவண்ணாமலையில். அதுவும் நிறைய பேர் இந்த கொரோனா பீரியடில் தான் பக்தர்கள் ஆகியிருக்காங்க.
நாங்கள் 6 மாதமாக தான் சொல்கிறோம், ஒரு வருஷமாக தான் சொல்கிறோம், எங்களுக்கு இது நடக்கிறது அது நடக்கிறதுன்னு அவங்க வந்து சொல்லும்பொழுது பிரமிப்பாக இருக்குது. இப்போ சுவாமி நாமங்கிறது ஒரு பெரிய கல்பத்தரு. அதை வச்சுட்டு அதுக்கிட்ட காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு நமக்கு சாமர்த்தியம் வேணும் இல்லையா? நமக்கு சாமர்த்தியம் இல்லாமல் கல்பத்தரு கீழே நின்று என்ன பிரயோஜனம்? நம்ம கல்பத்தரு கீழே நின்று, ஏன்னா சுவாமி சொல்லியிருக்கார், சாதாரண தேவலோகத்து கல்பத்தருக்கும் இந்த பிச்சைக்காரன் கல்பத்தருவாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவலோகத்து கல்பத்தரு நீங்கள் என்ன நினச்சாலும் நடந்துடும். ஒரு புலி வருதுன்னு நினச்சாலும் புலி வந்துடும். இது அடித்து போட்டுருமோன்னு பயந்தால் அது அடித்து போட்டுரும். ஆனால் இந்த பிச்சைக்காரனுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. எது உங்களுக்கு நல்லதோ அது மட்டும்தான் இந்த கல்பத்தரு தரும்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த குருங்கிற கல்பத்தரு நம்ம குருவோட நாமத்தை சொல்லி பிரார்த்தனை செய்யும் பொழுது உரிய நேரத்தில் அதை எப்படி சிறப்பாக பண்ணித்தர முடியுமோ அந்த மாதிரி பண்ணித்தருவார். நம்முடைய கர்ம வினையினால தான் ஏதோ நெகட்டிவாக நடக்கிறதெல்லாம் நம்ம கர்ம வினை. அது ஒன்று மட்டும் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நல்ல வார்த்தை யாரையாவது பற்றி சொன்னீங்கன்னா அந்த நல்ல வார்த்தை உங்களுக்கு வந்து சேர்ந்தே தீரும். ஒரு கெட்ட வார்த்தை யாரையாவது பற்றி சொன்னீங்கன்னா அதுவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ வந்து நம்மளை அடிக்குன்னா நமக்கு மனசு ரொம்ப மோசமாக இருக்கிற நேரத்தில் வந்து அடின்னு அடிக்கும். நம்ம அதை தாங்க முடியாது. ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம அந்த துன்பத்தை கொடுக்கும்பொழுது அவங்க தாங்க முடியாமல் தானே துடிக்கிறாங்க. அப்போ அது நமக்கு தெரியறதில்ல. அப்போ இதுதான் நீ பண்ணுறேங்கிறத கடவுள் நமக்கு காமிச்சாகணும் இல்லையா? அதனால் இந்த கர்ம வினைங்கிறது மட்டும் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கெடுபிடி. அது கெடுபிடி தானே சொல்லுவாங்க. அதை வந்து இங்கிலீஷில் ரொம்ப ரிலண்ட்லெஸ் லான்னு சொல்லுவோம். அதை வந்து இப்படி அசைக்க முடியாது. அது கரெக்டாக ப்ரிசைஸாக பண்ணும். என்ன பண்ணணுமோ, யாருக்கு என்ன நம்ம பண்ணினோமோ அது நமக்கு வந்தே தீரும். இல்லை, முக்கியமாக மாமியார் மருமகளை பார்த்தாலே தெரியும். என்ன மாமியாரை திட்டுற மருமகள்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு ஒரு மருமகள் வந்து அதே பண்ணுவாள். அது மாதிரி இன்னொன்று சொல்லுவார் சாமி, ஒரு கம்பெனியில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு ஒரு வேலைக்கு ஏதோ கஷ்டமாக வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி நமக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. வேலை கிடைச்ச பிறகு அந்த கம்பெனி சரியில்லைன்ட்டு அடுத்த கம்பெனிக்கு போகணும்னு நினைப்பாங்க. சாமி வந்து நம்ம எங்கே போனாலும் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் நம்ம கூட தான் வரும். எத்தனை கம்பெனிக்கு போனாலும் இங்கே ஒரு 3 பேர் நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அங்கே ஒரு 3 பேர் ரெடி ஆவாங்க. நம்ம அடுத்த கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே 3 பேர் ரெடி ஆகிருப்பாங்க. அந்த கம்பெனியை நம்ம குறை சொல்ல முடியுமா? நம்முடைய தலையெழுத்து அந்த மாதிரி நடக்கிறது. ஆனால் அந்த தலையெழுத்தை வச்ச இறைவன் வந்து நமக்கு நாமத்தையும் கொடுத்து, இந்த நாமத்தை நம்ம சொல்லி பிரார்த்தனை பண்ணினா உங்களுக்கு அதனுடைய துன்பத்தை நல்லா குறைச்சி கொடுப்பேன், இல்லை துன்பத்தை முழுசுமாக எடுத்துருவேன். அதனால் அப்படி நம்ம நாமத்தை சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு மனமாற்றமே வராது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நான் அப்படி சொல்கிறதுக்கு வருந்துறேன். ஆனால் பகவான்கிட்ட நம்ம போவோம், என்ன உடனே நம்ம ஒன்றும் ரொம்ப பண்ண மாட்டோம். இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு, நான் அடிச்சு போகிறேன்னு சுவாமிகிட்ட போவோம், சாமிகிட்ட சொல்லுவோம். அடுத்த நிமிஷம் அப்படி கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுவார், அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். ஆனால் நாம் மாறினோமோ, என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சாமிகிட்ட போனால் தீந்துடும். இப்போ சுவாமி இருந்தார், சுவாமி என்னோட சூலமாக இருந்தார், கையை தூக்கினார், காரியம் நடந்தது. இப்போ வந்து சுவாமியோட நாமம் சொன்னாதான் காரியம். அந்த நாமத்தை நம்ம சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பீரியட். அவங்க கூட சரீரத்தை விடுறதுக்கு காரணம், இப்படி நம்ம என்ன வந்தாலும் நம்ம கையை தூக்கிட்டு இருப்போம், காரியம் நடந்துகிட்டே இருக்கும், ஜனங்கள் அவங்கள மாதிரி பழையபடியே இருந்துட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. ஆனால் இப்போ நம்ம நாமம் சொல்லி சொல்லி வேணும் பொழுது அந்த நாமத்துக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது. அது காரிய சித்தியை பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரு காரியம் ஆறத்துக்கு என்ன இடைஞ்சல் இருக்கோ அந்த இடைஞ்சல் எதுக்காக இது? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, டிலே ஆகிட்டே இருக்குது. ஒரு பையனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்கிறது, இல்லை ஒரு தம்பதிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் குழந்தையே இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ணின ஒரு கர்ம வினை தான். அந்த கர்ம வினை வந்து இப்போ ஒரு இடைஞ்சலை கொடுக்கும். இந்த இடைஞ்சலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மூல கர்ம வினை பாருங்க, அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து நாமத்துக்கு. நாமம் ஒரு பெரிய ஆயுதம். அந்த சக்தி கையில் இருக்குல்ல, ஒரு சூலம், அந்த மாதிரி ஒரு சூலம் அந்த நாமம். அது என்ன பண்ணுன்னா நம்மளோட இடைஞ்சலை தூளாக ஆக்கிக்கும். அப்போ அந்த நாமத்துக்கு பலம் வேணும் இல்லையா? அப்போ நாமத்தை நம்ம எப்படி சொல்லணும்? நிறையா சொல்லணும்.
நாமத்தோட எண்ணிக்கை. நமக்கோ ஒரு நாமத்தை சொல்லச்சே வந்து இவங்களுக்கு இத்தனை ரூபா கொடுத்தாகணும், இன்றைக்கி இந்த பொண்ணு அங்கே வேலைக்கு போயாகணும், இவங்க எத்தனை பிரச்சனை மனசில் இல்லையா, அத்தனை பிரச்சனையும் நாமம் சொல்லும்பொழுது தான் வந்துட்டு போகும். அதனால் நாம சொல்லும் பொழுது மனசு அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த நாமத்துக்கு என்ன இல்லை, குவாலிட்டி இல்லை இல்லையா, அதுக்கு இருக்க வேண்டிய அந்த பக்தியோ நம்பிக்கையோ அந்த இடத்துல இல்லை. அதனால் என்ன பண்ணால் எண்ணிக்கையை ஜாஸ்தி பண்ணணும். எண்ணிக்கை குவான்டிட்டியை நம்ம ஜாஸ்தி பண்ணி பெருக்கிண்டே இருக்கணும். நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இல்லை வந்து பக்தி இருக்கோ இல்லையோ, இல்லைனாலும் நமக்கு வந்து சொல்ல முடியறத ஒருமுகப்பட்ட மனசு இருக்கோ இல்லையோ, அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். நாமத்தை விட்டாமல் சொல்லுங்கள். ஒரு பிரார்த்தனை எடுத்துக்கோங்க. அந்த பிரார்த்தனை எழுதி பகவானோட படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு சுவாமி நான் இந்த பிரார்த்தனைக்கு நான் நாமம் சொல்கிறேன் எழுதுகிறேன், நாமம் சொல்கிறேன் எழுதுகிறேன், நாமம் சொல்கிறேன் எழுதுகிறேன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக காரிய சித்தி நடக்கும். ஆனால் சுவாமி அவருக்குரிய நேரத்தில் அதை பண்ணுவார். அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக கண்டிப்பாக சுவாமி நமக்கு இதை பண்ணி தருவார் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த காரிய சித்தி வரும். அதுக்குள்ளே நம்ம மனசில் பல மாற்றங்களும் வரும். ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நம்ம மனசு வந்து மேலே உயரணும், கடவுள்கிட்ட நெருக்கம் கூடணும், கடவுள்கிட்ட பக்தி கூடணும், கடவுள் மேலே ஃபெய்த்து கூடணும். இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மன மாற்றங்களில் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சொல்லுவோம். ஸோ நாம் சொல்லும் பொழுது நமக்கு இதெல்லாம் கூடணும். அதனால் அதிக எண்ணிக்கையில் நாமத்தை சொல்லி நமக்கு ஒரு குவாலிட்டி வரவழைச்சுன்னா சுவாமி உடனே நமக்கு காரிய சித்தி பண்ணி கொடுத்துருவார். சுவாமி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டு பண்ணினோன்னா பின்னாடி அதுக்காக வருந்த வேண்டி கூட வரும். என்ன அதனால் பொறுமை. சுவாமி திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்ல ஒரு சாப்டர் கூட எழுதியிருக்கேன் அதில், பேஷன்ஸ்னு. அது ஒரு பெரிய ஆன்மீக குணம் அது. அதாவது திதிக்ஷான்னு சகிச்சுன்னு சகிக்கிற தன்மை, பொறுமையாக இருக்கிற தன்மை, அது என்றைக்கும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உதவி. அது அந்த பொறுமையை நம்ம எப்போவுமே காக்கணும். பொறாமையை விடணும், பொறுமையை வச்சுக்கணும், நிறையா வச்சுக்கணும். என்ன அதனால் அந்த பொறுமையோடு நம்ம அந்த காரியத்தை பண்ணணும். இது எதுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா, நாமத்தை நிறைய பேர் சேர்ந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு பலன் இருக்கும். இந்த நாம சங்கீர்த்தனம் கூட்டு நாமம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கூட்டு நாம சங்கீர்த்தனத்துக்கு அப்படி ஒரு இந்த பிரதான் மந்திரில் சாமி அந்த அந்த மூர்த்திலேருந்து வெளில வரார். அவரை பிடிச்சி இழுத்துன்னு வந்துடுறது அந்த நாம் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சொல்லும் பொழுது அவர் வெளியில் வந்து சில சமயம் சுழண்டு 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 கையை தூக்கி கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இல்லைன்னா சில சமயம் அவர் கையிலேருந்து ஒளிக்கற்றைகள் வருது. அந்த ஒளிக்கற்றைகள் வந்து அங்கே இருக்கிற அத்தனை பேர் நாம சொல்லாதவங்களையும் போய் தொடர்றது. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் இறங்குறது பாருங்கள், அது அளவு மாறிடும். அதை டச் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். பட் உள்ளே இறங்குற சக்தி வந்து அவங்க மனசில் எத்தனைக்கு எத்தனை பக்தி இருக்குது, எத்தனை நம்பிக்கை இருக்குது, எல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம். சுவாமிகிட்ட நான் 2 விஷயம் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டத்தில் வரவங்க பக்தி இருக்கோ ஃபெய்த் இருக்கோ அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அதை தீர்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பண்ணுவேன். இல்லை ரொம்ப பக்தியோடு வரவங்க, ரொம்ப நம்பிக்கையோடு வரவங்களுக்கு காரியம் நடக்கும். இது நடுவில் 2 கெட்டானா கொஞ்சம் பேர் இருப்போம் இல்லையா. நமக்கு தான் அந்த இழுபறியெல்லாம் அது போயிட்டு போகிறது. நமக்கு இந்த ஒரு பெரிய நாமம் யோகி ராம் சுரத்குமாருங்கிற நாமம் கிடச்சிது. எத்தனை ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ தெரியாது. ஏன்னா நான் நிறைய நாமம் என்னோடய லைஃப்பில் சொல்லியிருக்கேன். ராமநாமம் ஆரம்பத்தில் நிறையா சொல்லியிருக்கேன், கிருஷ்ணநாமம் சொல்லியிருக்கேன், கிருஷ்ண பைத்தியமாக இருந்திருக்கேன் ஒரு பீரியடில். அதுக்கப்புறம் அம்பாள் உபாசனை பண்ணியிருக்கேன். அந்த அம்பாள் உபாசனை போது நிறைய அனுபவங்கள்லாம் வரும், விஷன்ஸ்லாம் வரும், என்னென்னமோ வரும். ஆனால் காரிய பூர்த்திலாம் வரல. அதாவது காரிய பூர்த்தி அம்பாளோட இச்சை. நம்ம அதெல்லாம் இண்டிவிஜுவல் தான். இத்தனைலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் யோகி ராம் சுரத்குமார் நாம சொல்லச்சே டக்கு டக்குன்னு காரியம் நடக்கிற மாதிரி வேற எங்கேயும் நடக்கும். கடைசியில் அதுக்கப்புறம் நாமகிருஷ்ண மந்திரம் சொல்லியிருக்கேன். அத்தனை நாமம் சொல்லிகிட்டே வந்திருக்கேன் வெவ்வேறு பீரியடில் நான். பட் அந்த யோகி ராம் சுரத்குமார் நாமம் வந்து ரொம்ப எலக்ட்ரிஃபையிங். அப்படி சட்டுன்னு பிடிச்சிக்கோ நம்மளை.
சட்டுன்னு நமக்கு பூர்த்தியை செஞ்சு தருவாங்க. அதனால் இப்பேற்பட்ட ஒரு நாமம் நமக்கு கிடச்சிருக்கு. சொல்கிறாங்க இல்லையா, குருங்கிறது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மன். அந்த பரபிரம்மன் எல்லாத்துக்கும் மேலே வசத்தியாக இருக்கிற இந்த பரபிரம்மன் தான் அந்த குருன்னு சொல்கிறாங்க. சுவாமி ஒன்று சொல்லுவார் என்னன்னாக்க, எப்படி நம்ம அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம் இருக்கு இல்லையா, கங்கா இருக்குது, யமுனா இருக்குது, சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாமல் ஓடின்னு இருக்கு. அதில் குளித்தா நம்ம பாப்பமெல்லாம் போயிடும், நமக்கு அப்படி ஒரு தூய்மை வந்துரும்னு சொல்கிறோம். குருங்கிறவர் சாட்சாத் பரபிரம்மம்னா, குரு அவரே பிரம்மமாக இருக்கார், பிரம்மனாக இருக்கார், அவரே மகாவிஷ்ணுவாக இருக்கார், அவரே சிவனாக இருக்கார். எப்படி நதிகள்லாம் ஒரு கடலில் சங்கமிக்கிறதோ அப்பேற்பட்ட கடல் அந்த குரு. சுவாமி சொல்லுவார், குருவோடைய சன்னதியில் இப்படியே சொல்லியிருக்கார் சாமி, குருவுடைய சன்னதியில் இருக்கிறது எதுக்கு சமானம்னா திரிவேணி சங்கமத்தில் குளிக்கிறதுக்கு சமானம். ஏன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் எந்த ஒரு காரியத்துக்கு ஒரு ஆரம்பம் பிரம்மன், விஷ்ணு அந்த காரிய நடப்பு அதை பார்த்துக்கிறவர், சிவன் அந்த காரியம் முடிஞ்சிடும் அதோடு போயிடும். அது இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸும் ஒரு காரியத்துக்கும் உண்டு. அதை பண்ணித்தரவர் யார்? குரு, சாட்சாத் பரபிரம்மன். அதனால் அந்த குருவுடைய சன்னதியில் நம்ம இருக்கும் பொழுது திரிவேணி சங்கமத்தில் குளிக்கிறதுக்கு சமானம்னு சொல்லியிருக்கார். இப்போ குரு ஸ்தூலமாக இல்லை. அப்போ குருவுடைய சன்னதி எது? நாமம் தான் அவருடைய சன்னதி, நாம சன்னதி. நீங்கள் எங்கெல்லாம் நாமம் நடக்கிறதோ அந்த இடத்துல அவர் அதுவும் பகவான் எப்படி சொல்கிறாரு தெரியுமா, அவர் கொட்டாங்கச்சியை நினச்சா கூட அப்பாவுடைய அருள் வருங்கிற. 2 பேர் இந்த பிச்சைக்காரனை பற்றி பேசின்றதுனால அந்த இடத்துல 3ஆவதாக இந்த பிச்சைக்காரன் இருப்பேன் அப்படிங்கிறார். அப்படிலாம் சொல்லியிருக்கார். அதனால் சுவாமி அவ்வளோ ஈஸியாக பிரசன்னம் ஆயிடுறார், அந்த க்ஷணமே இருக்கார். இதை நம்பி தொடர்ந்து நம்ம நாமத்தை சொன்னோன்னா நம்ம பிரார்த்தனைன்னு தனியாக கூட பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம மனத்தில் இருக்கிற அத்தனையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வீக இருப்புக்கு தெரியும், அந்த கருணைக்கு தெரியும். அந்த கருணை நமக்கு காரிய பூர்த்தியை செஞ்சு வச்சிடும். அதனால் யாருமே இன்னொன்று என்னென்னா, நான் பார்க்குறேன் அங்கே திருவண்ணாமலைக்கு வரவங்கெல்லாம், அம்மா பொறுக்கவே முடியலம்மா, இப்படி ஒரு கஷ்டமாக இருக்குமா, தாங்க முடியலம்மா, பைத்தியம் முடிச்சுக்கும் போல் இருக்குமாலாம் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட என்ன ப்ராப்ளம் கேட்டால் ப்ராப்ளம் இவ்வளோ சின்னதாக இவ்வளோதான் இருக்கும். அவங்க அதை நினச்சி 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 ஒரு 75% அதில் பூட்டிடுவாங்க. நான் சொல்லுவேன், இவ்வளோ தானம்மா இருக்குது, இது இவ்வளோ தானே ப்ராப்ளம், இது சீக்கிரம் ஆகிடும், நாம சொல்லி எழுதினீங்கன்னா சரி. அப்புறம் சொல்லுவாங்க, அம்மா நான் ஒரு 15 பேஜஸ் எழுதின உடனேயே இந்த ப்ராப்ளம்லாம் குறைஞ்சிடுச்சுமாலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன அதுக்கு முன்னாடி அதை ஒரு 100% ஆக்கி அனுபவிப்பாங்க. அப்போது நமக்கு வர கஷ்டம்னு ஒன்று இருக்குது, அந்த கஷ்டத்துக்கு மேலே நம்ம மனசு ஒரு கஷ்டத்தை பண்ணி விட்டுறது அந்த இடத்துல இல்லையா. அப்போ அந்த மனசு கஷ்டத்தை நம்ம போடாமல் இருக்கலாம் இல்லையா. அப்போ அந்த பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். நாம் அதை நினைப்போம் பாருங்கள், சாப்பிடச்சி உட்காரச்சி பைத்தியம் பிடிச்சி போகிற மாதிரி அதை நினைப்போம். உண்டா இல்லையா? எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். போட்டு போட்டு அரைச்சி இல்லையா, நம்ம துன்பத்தை நாமளே பெருக்கிக்கிறோம். அதனால் அந்த சமயத்தில் நான் எங்கே சொன்னேன்னு தெரியல எனக்கு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், நம்ம மனசில் எண்ணங்கள் இருக்குது பாருங்க, இந்த எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு இரைச்சல் உண்டு. அதாவது எண்ணங்களுக்கு மட்டும் ஒரு சத்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எண்ணத்துக்கு இன்னொருத்தர் பக்கத்தில் நம்மளால் உட்கார முடியுமா? இல்லை உங்கள் சத்தமே கேட்டுகிட்டே இருக்குமே இல்லையா. உங்களால் சமைக்க முடியுமா, வீட்டு காரியம் செய்ய முடியுமா, இல்லை ஆஃபீஸில் போய் உட்காந்து ஒரு ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியுமா? சதா இந்த இடத்துல நீங்கள் ஒரு டிவி பார்க்க முடியாது, செல்ஃபோன் பார்க்க முடியாது, இந்த இறைச்சல் தான் ஜாஸ்தி. நல்ல வேளை கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா எண்ணங்களுக்கு சத்தம் இல்லாமல் வச்சுருக்கார் இல்லையா. அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. அந்த எண்ணங்களை நாம் வளர்த்துக்கக்கூடாது. நீங்கள் உடனே நினச்சிக்கணும். ஒரு சாமி சாரதா, திருநெல்வேலி சாரதா அம்மா வந்தபோது அவங்களுக்கு ஒரு கஷ்டம், அவ்வளவு கஷ்டம். மாற்றி 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 அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, சாமி பாத்திரக்கடை வாசலில் உட்காந்துருக்காரு, இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு ஒருத்தரும் அவ்வளவு சொல்கிறாங்க. அத்தனையும் கேட்டுட்டு இவ்வளோதானா அப்படின்னாராம் சாமி. ஸோ வாட், அதனால் என்ன அப்படின்னு சொன்னார்.
அப்போ அந்த சாரதா அம்மா வந்தபோது சொன்னாங்க என்கிட்ட, அந்த ஸோ வாட்டுங்கிறது எனக்கு ஒரு மந்திரம் ஆயிடுது அப்படின்னு. என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் இதனால் என்ன, இவ்வளோதானே இவ்வளவு தானே அப்படின்னு சொல்ல தெரியணும். நம்ம வாழ்க்கையில் ஒன்றொன்றுத்துக்கு இவ்வளவு தானே அப்படின்னு நமக்கு சொல்ல தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த பாரம் இறங்கி ரொம்ப லேசாக இருந்ததை உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா இவ்வளவு தானேங்கிறது பகவான் வாயிலேருந்து வந்த ஒரு மந்திரம். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் இதில் என்ன இருக்குது, இவ்வளவு தானே, நிச்சயமாக நமக்கு நல்லது நடந்துடும். சுவாமி இருக்க, சுவாமி நாமம் இருக்குது, சுவாமிக்கு தெரியும் எப்போ பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. நாம் நான் சொல்லுவேன், ஒரு நதி வரப்போகிறதுனா 1 மைலுக்கு முன்னாடியே அந்த நதிக்கிட்டக்க போனால் நம்ம படகுல போவோமா, அங்கே படகு கிடைக்குமா, இல்லை நம்ம நீந்தணுமா, இல்லை வெள்ளம் வந்துடுமா, இப்படி அந்த 1 மைலும் நம்ம நதியை பற்றியே நினச்சின்னு போவோம். என்னத்துக்கு நதிக்கிட்ட வந்த பிறகு நம்ம அதை க்ராஸ் பண்ணலாம்ல, அந்த நேரத்தில் என்ன இருக்கோ அதை பிடிச்சிட்டு போக வேண்டியதானே. அந்த 1 மைலுக்கு முன்னாடியே மனசு உழல ஆரம்பிக்கும். இதெல்லாம் மனசினுடைய மாயை. அதனால் இந்த மாயைகளுக்கு நம்ம இடம் கொடுக்காம பகவான் நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்டாலே நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம். பகவான் எல்லாம் வல்லவர், அவர் கண்டிப்பாக செஞ்சு தந்து தான் ஆவார். அப்படியே செஞ்சு தரலைன்னா நம்ம சொல்கிற நாமம்லாம் நமக்கு ஒரு மனோபலமாகிடும். மனோபலம் ஆகும் ஒன்று பார்த்துருக்கீங்களா, உங்கள் மனசில் ஒரு பலம் வரும் பொழுது பிரச்சனை சின்னதாகி இல்லாமல் போயிடும், பிரச்சனையே தீர்ந்து போயிடும். அதனால் நமக்கு மனம் பலகீனமாக உடம்புல ஒரு சின்ன வலி வந்தால் கூட நம்மளால் பொறுக்க முடியாது. பார்த்துருக்கீங்க இல்லையா, நமக்கு மனசில் ரொம்ப ஏதோ ஒரு இது இருக்குது, ஒரு வேதனை இருக்குன்னா ஒரு எறும்பு கடித்தா கூட அப்படியே ரொம்ப ஜாஸ்தி தெரியும். இதெல்லாம் மனசினுடைய லீலைகள். இந்த மனோ லீலைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நாமத்திலேருந்து நமக்கு மனசுக்கு ஒரு பலம் வரணும், இது ஆத்ம பலம். அதை வச்சு என்ன சேலஞ்சஸ் வாழ்க்கையில் வந்தாலும் நமக்கு சாமி இருக்க, நாமம் இருக்குது, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சொல்லுவோம், எவ்வளோக்கு எவ்வளோ பிரார்த்தனை பண்ண முடியுமோ அத்தனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக சுவாமி நமக்கு அதை பண்ணாமல் ஒரு சுவாமி என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, ஒரு நாமம் கூட வேஸ்ட் ஆகாது. இதை விட ஒரு பகவான் என்ன பண்ணி தர முடியும், இதை விட எப்படி ஒரு எளிமையாக்கி தர முடியும் நமக்கு இல்லையா. அதனால் இன்னொன்று சொல்லியிருக்கார், நான் சொன்ன மாதிரி நான் அனுபவிச்சிருக்கேன். இது ஒரு புதிய நாமம். இந்த புதிய நாமம் வேகமாக வேலை செய்யும். எங்கிட்டே சொல்லியிருக்கார் பகவான், இந்த நாமம் வேகமாக வேலை செய்யும். அதை நான் அனுபவத்தில் பார்த்தேன். அது உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு அனுபவமாக இருக்கும். ஏன்னா இப்போ பல குழுவினர்கள், பல மதத்தை சேர்ந்தவர்கள் கூட இந்த நாமத்தை சொல்லி காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. எத்தனை ரமண டிவோட்டிஸ் அங்கே யோகிராம் சுரத்குமார் நாமம் சொல்லி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் போகிறது. பரமாச்சாரியோட டிவோட்டிஸ்லாம் யோகிராம் சுரத்குமார் நாமம் சொல்லி ஒரு பெரிய ஒரு குழுவே இருக்குது. அவங்க அத்தனை பேருக்கு அத்தனை ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. பகவானோட நாமத்தை சொல்லிச்சு. நம்ம பகவானுடைய பக்தர்கள்னு சொல்லிக்கிற நாம் பண்ணால் எவ்வளோ இப்படி இருக்கணும் இல்லையா வாழ்க்கை. அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு நாம் தான் காரணம், நம்ம மனசோட பலகீனம் தான் காரணம். அதனால் உறுதியாக இருங்க. நம்ம சுவாமி நாமம் சொல்கிறோம், அந்த க்ஷணமே சுவாமி அந்த இடத்துல வந்தாச்சு. அப்போ சுவாமிக்கு நம்ம மனசு கஷ்டம் என்ன, உடம்பு கஷ்டம் என்ன, பண கஷ்டம், மன கஷ்டம், உடம்பு கஷ்டம், அத்தனை கஷ்டமும் அவருக்கு தெரியும். அப்போ சுவாமி பண்ணி வச்சுருவார். சுவாமி பண்ணி நம்ம வேலை சுவாமி பண்ணி தந்துடுங்க, இந்த அனுகிரகம் பண்ணிவிடுங்க சுவாமி, இந்த அனுகிரகம் சீக்கிரமாக பண்ணுங்க சுவாமி. நம்ம வேண்டிக்கிறதுல தப்பே இல்லை. வேண்டின்ற பிறகு கூட சில சமயம் காரியம் நடக்காமே போயிடுச்சுனாக்க, நடந்தால் நமக்கு அதில் ஏதோ ஒரு பயங்கரம் இருக்குன்னு அர்த்தம். புரியுறதா நான் சொல்கிறது? சில சமயம் ரொம்ப ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி நடக்கும். அந்த சமயத்தில் நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும், இப்போ ஒரு குழந்தை ஒரு நெருப்பு அங்கே எரிஞ்சுன்னு போய் அடுப்பில் போய் கையை வைக்கணுங்கிறது, விடுவீங்களா நீங்கள்? அம்மா விடுவாடா சொல்லிப்போம் சொல்லி பாப்பா இல்லைன்னா என்ன பண்ணுவா, இழுத்து ஒரு 4 அறை கொடுப்பா. அம்மாவுக்கு பயந்தாது போகாமல் இருப்பார் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு சுவாமி பல சோதனைகளை ஏற்படுத்துவார். ஆனால் கூட நாம் நம்மளுடைய வேலை என்னென்னா, நமக்கு ஒரு காரிய பூர்த்தி வேணும். அதுக்காக நாமத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக பகவான் இதை உரிய நேரத்தில் பண்ணி கொடுத்துருவார். அது சிறப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். இந்த நம்பிக்கை கூட நமக்கு இல்லைன்னா நம்ம பகவானுடைய பக்தர்களாக இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் இல்லையா. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா,
குடும்பத்தினர்கள்லாம் வந்து இப்போ வர குழந்தைகளுக்கு வளர்க்குறீங்க இல்லையா, நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்கள் குழந்தைகள் படக்கூடாது, அதெல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் என்ன கஷ்டம் படுறீங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சால் தான் அது வளரும் பொழுது அம்மாவை பார்த்துக்கணும், அப்பாவை பார்த்துக்கணும், அப்பாவுக்கு உதவி செய்யணும், அப்பா கஷ்டப்பட்டு ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சு இந்த பணத்தை கொண்டு வராரு, அம்மா நாள் முழுக்க வீட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கா, இவங்க கஷ்டத்தினால்தான் நமக்கு இதெல்லாம் அந்த அந்த உணர்வு அந்த குழந்தைகளுக்கு இருந்தால் தான் பெரியவங்களாகும்போது ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நடந்துப்பாங்க. தயவு செய்து எல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்களும் குழந்தைங்களை அதில் இன்வால்வ் பண்ணுங்கள். என்ன செலவு ஆகுது, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை படிக்க. ஒரு பையன் வந்து இப்போ ரீசெண்டாக திருவண்ணாமலையில் அப்பா வந்து வண்டியாக செலவழித்து அவனை கஷ்டப்பட்டு மருத்துவ படிக்க வச்சார். மருத்துவ படித்து அவன் வந்து அமெரிக்கா போயிட்டான். அங்கே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு, உன்னை நானாக படிக்க வைக்க சொன்னேன், இவ்வளோ செலவு கடன் வாங்கி வச்சுருக்கே, இந்த கடனை நீ தான் அடைச்சா. இப்படிலாம் பேசுகிற குழந்தைகள் இருக்குது. ஒரு பொண்ணு வந்து செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ ஏதோ ஒரு பிகாமோ இல்லை பிஏவோ படிக்கிறேன், எனக்கு இதை வாங்கி கொடுத்தா ஆகணும், இந்த செல்ஃபோனை வாங்கி கொடுக்கணும், எனக்கு இந்த இது பண்ணி தான் ஆகணும்னு அம்மா அப்பா கிட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளோ செல்லமாக வளர்த்துருக்காங்க. அந்த பொண்ணு செல்லமாக வளர்த்து ஒரு 17-18 வயசில் அது வந்து எனக்கு நீ என்ன கஷ்டப்பட்டா என்ன, எனக்கு இந்த வேணும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, எனக்கு இது வேணும். அந்த குழந்தைக்கு அவன் அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு அது கேட்குமா? அப்போது வீட்டில் இருக்கிறவங்க 2 விஷயம் பண்ணணும். நான் உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தான் கேட்டுக்கிறேன். குழந்தைங்களை நீங்கள் வளர்க்கும் பொழுதும் சரி, வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் அவங்களுக்கு உணர்கிற மாதிரி பண்ணுங்கள். அவங்கள இன்வால்வ் பண்ணி அவங்களையே யோசனை கேளுங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த குழந்தைகள் தெரிஞ்சு வளரணும். இன்னொன்று என்னென்னா, கூட்டாக உட்காந்து ஒரு வீட்லேயும் ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தால் கூட ஒரு தினம் ஒரு 10 நிமிஷம் படுக்க போகிறதுக்கு முன்னாடியா இல்லை ராத்திரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எல்லாருமா சேர்ந்து நாமம் சொல்கிறதுன்னு வச்சுனிங்கன்னா வீட்டில் இருக்கிற வேண்டாத எண்ணங்கள்லாம், நான் நாமம் சொல்கிறேன் இல்லையா, டிட்டர்ஜென்ட் சோப் மாதிரி துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் எப்படி போக்கும், அந்த மாதிரி அது இது மாதிரி எந்த ஒரு இடத்தையும் அது தூய்மைப்படுத்தும். அதனால் வீட்டிலையே வேண்டாத எண்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த எண்ணங்களுக்கு இருக்கிற பவர் வேறு எதுக்கும் கிடையாது. அதுவும் ஒரு எண்ணத்தை நீங்கள் திரும்ப 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 நினச்சிங்கன்னா அதுக்கு அப்படி ஒரு மனோ வலிவு வந்துடும். அது வெளியில் போய் இப்படி சுற்றிகிட்டே இருக்கும். இதெல்லாம் சூக்ஷ்ம உலகத்தில் நாங்கள் கண்ணால் பார்க்குறது. ஒரு எண்ணத்தை ஒரு 10 தடவை நினச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணம் வந்து போய் ஒரு தாட் ஃபார்ம்னு சொல்கிறோம், அது சொல்லிகிட்டே இருக்கும் அந்த இடத்துல. நான் அந்த எண்ணமே வெளியில் போயிட்டு அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நான் மாற்றின்னு உள்ளே நுழைஞ்சேன்னா அது வந்து மறுபடியும் உட்காந்துக்கும், நம்ம தலையிலே வந்து உட்காந்து மறுபடியும் நமக்கு அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிச்சு. அதனால் எண்ணங்களுக்கு ரொம்ப வலிவு ஜாஸ்தி. அதுவும் நீங்கள் நெகட்டிவாக தாட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா, வீட்டில் இருக்கிற ஒரு 3-4 பேர் சேர்ந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நானும் சொன்னீங்கன்னா அந்த நாம வந்து அந்த எண்ணத்தெல்லாம் அழிச்சு. இது நீங்கள் அது மட்டும் இல்லை, ஒரு சண்டேயும் எல்லாருமா உட்காந்து சாமி படத்தை வச்சு அன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து சாமிக்கு படைச்சி ஒரு மணி நேரம் எல்லோரும் குழந்தைங்களோடு சேர்ந்து உட்காந்து நாம சொல்கிறது, அதுக்கப்புறம் அந்த நைவேத்தியம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆரத்தி பண்ணிங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு நாம் சொல்லணும், நாம் சொன்னால் இத்தனை காரியங்கள்லாம் நடக்கிறது, நம்ம பூஜை இருக்குது, நம்ம சாமிக்கு பூஜை பண்ணணும், இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம் வேறு, இந்த ஆன்மீக கலாச்சாரம், இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தெரியும். அதனால் எல்லாருமே ஃபேமிலி பீப்புளாக இருக்கிறதுனால இந்த 2ம் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம். நம்மால் முடிஞ்ச நாமத்தை சொல்லணும், நம்மால் முடிஞ்ச பிரார்த்தனையை பண்ணணும். அதுக்கப்புறம் பகவான் எப்படி செய்வாரோ அப்படி செய்கிறத நம்ம அப்படியே ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. தெரியுதா? இதை நீங்கள் எல்லோரும் மனசில் வாங்கிக்கணும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் புதுசாக நான் சொல்லலை, திரும்ப இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். நம்ம திரும்ப இந்த எண்ணங்கள்லாம் மனசில் கொண்டு வந்தால் தான் இதெல்லாம் வலுவாகும். அதனால் இதை நான் சொல்கிறேன். இன்னொன்று ஒரே ஒரு இதோடு முடிச்சிடுறேன். என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் கூடிய மட்டும் அதை ஒரு வசதியாக பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உயர்ந்த கண்ணோட்டத்தில் அதை பாருங்கள். அதை ஒரு கீழ்த்தரமான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? சாமி திரும்ப திரும்ப சொல்லுவார், கடவுளுக்கு நீ எவ்வளவு நெருக்கமானவன்கிறது எப்படி தெரியுமானா, என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சியை நீ எப்படி ஒரு உயர்ந்த கண்ணோட்டத்தில் பார்க்குற. நம்ம ஒரு கீழ் கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா அந்த அளவு தான் மனசு. இது என்னமோ ஒரு திருக்குறள் ஒன்று உண்டு இல்லை, உள்ளத்தனையது என்னது உயர்வு.
ஸோ உயர்வு நம்ம ஆரம்பித்தோன்னா உள்ளே அந்த உயர்வுக்கு வந்துடும். இல்லை உள்ளமே உயர்வாக இருந்தால் விளக்கம் உயர்வாக வந்துடும் இல்லையா? அதனால் நம்ம வந்து என்ன ஒரு நிகழ்ச்சி பக்கத்து வீட்டில், எழுத்து வீட்டில், நம்ம வீட்டில் நடந்தாலும் அதை ஒரு கீழ் நோக்கில் பார்க்காம, அது ஏதோ சுவாமி பண்ணுறார், சுவாமியோட இச்சையில் இது நடக்கிறது, இதுலேயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஏன்னா சுவாமி சொல்லுவார், தெய்வம் என்ன பண்ணினாலும் ஆசீர்வாதம் தான். தெய்வம் நமக்கு தீங்கு பண்ணுமா? அது தீங்கு மாதிரி தெரியும் அந்த சமயத்தில், நம்ம மனோவேதனையினால், நம்ம கர்ம வினையினால். ஆனால் இதில் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, சுவாமி ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கார், இது கண்டிப்பாக நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா அதுதான் சத்தியம். நம்ம அது வெறும்னா கற்பனையில் நினைக்கல, அந்த கற்பனையாக நினச்சிக்கிறோம், நமக்கு அனுபவம் இல்லாததுனால. ஆனால் அந்த கற்பனை உண்மையை பேஸ் பண்ணியிருக்கு. புரியுதா? இப்போ இந்த அளவுக்கு தான் என் மனசுக்கு இப்போ வந்தது. இங்கே சுவாமிகிட்ட உட்காந்துருக்கும் பொழுது இதெல்லாம் என் மனசில் சுவாமி உற்பத்தி பண்ண எண்ணங்கள். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டுக்கே, இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். என்ன, இதை வந்து ஒரு அறிவுரையெல்லாம் சொல்லவே இல்லை. இது ஒரு அறவுரை, பகவான்கிட்டேருந்து வந்த அறவுரை, பகவான்கிட்டேருந்து வந்த அறிவுரை. இதை வெறுமனே நம்ம வந்து ஒரு ரேடியோ சொல்கிறது இல்லையா, ஆன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ரிலே தான் பண்ணுறேன் நான். இதை எடுத்துக்கிறது எடுத்துக்காததும் நம்ம மனசோட லீலையை பொறுத்தது இல்லையா? மனசு வந்து இதை ஞாபகம் வச்சுன்னு ஒரு குடும்பத்தினரும் தினம் ஒரு 10 நிமிஷமாவது சேர்ந்து உட்காந்து நாம சொல்கிறது, குழந்தைகளுக்கு சொல்லித்தருது. புரியுதா? ரைட்டு. யோகிநாத் சுரத்குமார், யோகிநாத் சுரத்குமார், யோகிநாத் சுரத்குமார், ஜெயகுருராய். ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஏதாவது கேள்வி இருந்தால், ஒரு சந்தேகம் இருந்தால் கேளு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நேத்திக்கு கூட ஒரு சத்சங்கத்தில் நான் சொன்னேன், சத்சங்கம் எல்லாத்துக்கும் விட மேலேயான. ஏன்னா அந்த சத்சங்கத்தில் தான் நமக்கு சந்தேகமெல்லாம் தெளியுது இல்லையா? சத்சங்கத்தில் தான் நமக்கு எதுவுமே உறுதிப்படுறது. சத்சங்கத்தில் நாமத்தோட பெருமை தெரிஞ்ச பிறகு தானே நம்ம நாமமே சொல்ல ஆரம்பிக்கிறோம். கடவுளோட பெருமையும் சத்சங்கத்தில் தான் தெரியுது. அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சந்தேகம் இல்லைன்னா நம்ம பூஜைக்கு போயிடலாம், அப்புறம் சாப்பாட்டுக்கு போகலாம். அவ்வளவு அற்புதங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கேன். ஒருத்தர் வந்து சொல்கிறத பார்த்தா, இப்போ இந்த கொரோனா பீரியடில் வந்த ஃபேமிலிஸ்லாம் அவ்வளோ பக்தியோடு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் அவ்வளோ மாறிட்டேம்மா, என்னென்னமோ ஐடியாஸ் வச்சுருந்தேன், இப்போ எல்லாம் ரொம்ப மாறிட்டேம்மா. நிறைய பேர் வந்து நான் மாறிட்டேன்னே சொல்கிறேன். நம்ம மாறணும் இல்லையா? நம்ம பகவான்கிட்ட வந்த நாம் எப்படி ஒரு தியாக மூர்த்தி அவர். பாருங்க, அது கண்ணில் தண்ணி. அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு ஏக்கம், சுவாமி நம்ம கண் முன்னாடி வரமாட்டேங்கிறாரு இல்லையா? அந்த குழந்தைய வளர்த்த தாய்க்கு அது பெருமை இல்லையா? ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு ஏக்கம் வரணும்னா அந்த குழந்தைகளே ரொம்ப இன்னும் உலகத்தோட கரை படிய ஆரம்பிக்கலை இல்லையா? அதனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு சுத்தம், மனசு பரிசுத்தம் இருக்கும். அதனால் அந்த கண்டிப்பாக சுவாமி முன்னாடி வருவார். அதுவும் இதே மாதிரி நீ அழுது சாமி கிட்ட வேண்டினா சுவாமி வந்து உனக்கு சாப்பாடே ஊட்டி விடுவார். நாமதேவர்னு ஒருத்தர் இருந்தார் மகாராஷ்டிராவில். அவங்க அப்பா தான் வந்து அங்கே பண்டிரிபுர பாண்டுரங்கனுக்கு சாப்பாடு படைப்பாராம். அவர் ஒரு தடவை ஊருக்கு போகணும்னு வச்சே இந்த ஒரு 8 வயசு பையன் கூட்டி, எனக்கு பதிலாக நீ தான் சாமிக்கு எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிற. அந்த பையன் நினச்சிக்கிறது சாமி நிஜமாகவே அந்த சிலையிலேருந்து வந்து உட்காந்து சாப்பிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிறது. போய் அங்கே போய் அந்த சாப்பாட்டை வச்சுட்டு நீ வந்து சாப்பிடு, நீ வந்து உட்காந்து சாப்பிடு, வந்து சுவாமி வருமா, எங்கேயாவது பாண்டுரங்கன் வருவாரா சிலையிலேருந்து. அதனால் அது அப்புறம் அழறது, இந்த குழந்தை அழறது, நீ சாப்பிடலன்னு நான் சாப்பிட மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். அதாவது ஏக்கம் வந்து தீவிரமாகும் பொழுது பாண்டுரங்கன் நிஜமாகவே வந்து உட்காந்து இலையில சாப்பிட்டு அந்த குழந்தைக்கும் கொடுத்தார். அது நடக்க உனக்கு இந்த மாதிரி நமக்கு அழத்தெரியல பற்றில, நமக்கு அழத்தெரியல, நாம் வெக்கப்படணும் இல்லையா?
இந்த மாதிரி ஒரு அழுகை வரலையே, எனக்கெல்லாம் வரமாட்டேங்கிறது. அழுதால் அவனை பெறலாம் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். அந்த மாதிரி கதறணும். இப்போ காரிய பூர்த்திக்கே அவ்வளவு நாம சொல்லி காரியத்தை சாதிச்சுக்கிறதுங்கிறது ஒரு. இன்னொன்று என்னென்னா, அவர் காலை பிடிச்சி கதறணும். கதறினா அடுத்த நிமிஷம் காரியம் நடக்கும். இதுவும் நான் அனுபவத்தில்னு சொல்கிறேன். அனுபவத்தில் வர்றது தான் சொல்கிறேன் நான் எல்லோரும். அதனால் கண்டிப்பாக நீ உன் பேர் என்னம்மா? செண்பக பார்வதியா? பாரதி. செண்பக பாரதிக்கு கண்டிப்பாக யோகிராம் சுரத்குமார் சாப்பாடு ஊட்டி விடுவார். ஆனால் செண்பக பாரதி என்ன பண்ணணும்? இது மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. தொடர்ந்து அழுது அது ஒரு தீவிரமாக ஒரு நிலைக்கு போகும் பொழுது கண்டிப்பாக பிரசன்னமாயிடுவார் சுவாமி. சரியா? நீ சாமிக்கிட்ட கேட்டுட்டே, சாமி வாங்க சாமி, என்ன சாமி நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க, உங்களை பார்க்கணும் சாமி நான் அப்படின்னு சொல்லி அவர் காலை பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தேன்னா பக்கத்தில் உட்காந்து உன்னை தடவி விடுவார். சரியா? ரைட், ஓகே. யோகிராம் சுரத்குமார் எல்லோரும் ரொம்ப பொறுமையாக அவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பிரார்த்தனை பகவான்கிட்ட எப்பவும் பிரார்த்தனையிலே தான் இருக்கேன். இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், இப்போ பண்ண போகிற பூஜை கூட உங்கள் அத்தனை பேர் கையும் என்னோட சேர்ந்து இருக்கிறதா நினச்சின்னு பாவிச்சுன்னு தான் பண்ணுவேன். இப்போ பண்ணுற பூஜையினுடைய பலன் உங்கள் அத்தனை பேருக்கு வரணும். அத்தனை பேர் மனசில் இருக்கிற, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் போய் பிரார்த்தனைகள் எல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணி காரிய பூர்த்தி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை நான் சதா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பூஜை போதும் பண்ணிக்கிறேன். என்ன யோகிராம் कुमार महाराज की, माँ देवी की माता जी की।